Hi friends, welcome back to our channel Easy Way to Learn English. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிங்குலர் நவுன்லேருந்து எப்படி ஒரு ப்ளூரல் நவுனை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஏன் இந்த சேனலை பார்க்கணும் அப்படின்னா, நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா கிராமர் டாபிக்ஸையுமே தமிழில் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கிராமர் தமிழில் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேங்க. எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, சிங்குலர் அண்ட் ப்ளூரல்னா என்ன, அது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜில் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டுட்டேன். ஸோ இது ஒரு செகண்ட் கேட்டகரி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தரலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை பார்க்க வந்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸை எப்படி ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். ஸோ சில நவுன்ஸ் ஒய்ல முடியும். ஸோ லேடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒய்ல முடியுது. ஸோ எங்கெல்லாம் அந்த வேர்ட் ஒய்ல முடியுதோ அதை ப்ளூரலாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டேப்லர் காலமில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அதை ரீட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. லேடி, லேடீஸ், பேபி, பேபீஸ், ஃபேமிலி, ஃபேமிலிஸ், காப்பி, காப்பீஸ், போனி, போனீஸ், ஆர்மி, ஆர்மீஸ், ஃபேரி, ஃபேரிஸ், ரிப்ளை, ரிப்ளைஸ், சிட்டிஸ், சிட்டிஸ், body, bodies, fly, flies, lily, lilies, ruby, rubies, daisy, daisies, ஜிப்சி, ஜிப்சிஸ். ஸோ இந்த வேர்டு ஜிப்சிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். நாடோடி அப்படிங்கிறவங்கள தான் ஜிப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரி, கண்ட்ரீஸ், க்ரை, க்ரைஸ், மர்சி, மர்சிஸ். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒய்ல முடியுதோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், ப்ளூரலாக மாற்றும் போது அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒய் எடுத்துகிட்டு அந்த ஒய் அந்த வவல் சவுண்டுக்கு பதிலாக தான் ஐங்கிற வவல் சவுண்டை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். அகெயின் நம்ம இஎஸ் ஆட் பண்ணிக்கிறோம் ப்ளூரலாக மாற்றுறதுக்கு. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுலேயும் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த சில வேர்ட்ஸ் ஒய்ல தான் முடியும், ஆனால் நம்ம அதை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடக்கூடாது. போட்டால் அந்த வேர்டோட ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வராது. ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஜஸ்ட் அப்படியே எஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டால் போதும். அந்த மாதிரியான வேர்ட்ஸை தான் நம்ம ரொம்ப கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஸோ எங்கெல்லாம் ஒய் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போட்டிங்க அப்படின்னா அது தப்பாகிடும். ஸோ இந்த வேர்ட்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலி. ஸோ இங்கே பாருங்களேன், அந்த ஒய் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு வவல் சவுண்ட் இருக்குது. எல்இஒயில் முடியுது இல்லைங்களா? ஸோ அதனால இதில் நம்ம ஒய் எடுத்துகிட்டு ஒரு ஐ போட்டீங்க அப்படின்னா அது டபுள் வவல் சவுண்ட் ஆகிடும். ஸோ அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸ்லையும் அந்த ஒய்க்கு முன்னால் ஒரு வவல் சவுண்ட் வந்திருக்கும், ஒரு வவல் லெட்டர் வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் லேடி வரும்போது ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடுறோம், அதே வேலி வரும்போது ஏன் எஸ் மட்டும் ஆட் பண்ணுறோங்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்களேன், ஜேர்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜேர்னியில் என்இஒய்ன்னு முடியுது. ஸோ ஆல்ரெடி இஒயில் முடிகிற லெட்டர் வேர்ட்ஸில் போயிட்டு நம்ம திரும்ப ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போட்டோம்னா அது கரெக்டாகவே வராது. ஸோ அதனால தான் நம்ம அப்படியே எஸ் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, மங்கி, மங்கீஸ், புல்லே, புல்லேஸ். இதை புல்லே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புல்லே அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உருளையாக இருக்கக்கூடிய ஒரு இது. எக்ஸாக்டாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிணத்துலலாம் தண்ணி இறைக்கும் போது அங்கே உருளையாக ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, கப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கிலீஷில் புல்லே அப்படிங்கிற வேர்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்று சிம்னி, சிம்னிஸ். ஸோ எல்லாரோட கிச்சன்லையும் இருக்கக்கூடியது அந்த புகை போகிற அந்த இதை தான் சிம்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஜாக்கி, ஜாக்கீஸ், ப்ளே, பிளேஸ், வே, வேஸ், டொங்கி, டொங்கீஸ், கீ, கீஸ், டாய், டாய்ஸ், பாய், பாய்ஸ், டே, டேஸ், ரே, ரேஸ், பே, பேஸ்.
பே அப்படிங்கிறது விரிகுடா, வங்காள விரிகுடா அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பே ஆஃப் பெங்கால். ஸோ அந்த இதுக்கு தான் வந்து பே, பிஏஒய் பே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய அர்த்தமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதே சமயத்தில் ப்ளூரலாக எப்படி சேஞ்ச் பண்ணுறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரிக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ இந்த கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக எஃப்பில் முடிஞ்சிருக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த எஃப்ஐ எடுத்துகிட்டு எஃப்க்கு பதிலாக விங்கிற ஒரு லெட்டரை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் இஎஸ் ஆட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தீஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எஃப்பில் முடிஞ்சிருக்குது, அந்த எஃப்ஐ எடுத்துகிட்டு விஇஎஸ் போடணும். தீஃப், தீவ்ஸ். ஷெல்ஃப், ஷெல்ஃப்ஸ். லீஃப், லீவ்ஸ். காஃப், காவ்ஸ். இதில் எல் சைலண்ட், காஃப் தான் சொல்லணும். அதே மாதிரி காவ்ஸ். லோஃப், லோவ்ஸ். எல்ஃப், எல்வ்ஸ். எல்ஃப்ங்கிற வேர்டு புதுசாக இருக்கா? ஸோ எனக்கே புதுசாக தாங்க இருந்துச்சு. எல்ஃப் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, சிறு தெய்வங்கள். நம்ம வந்து ஊருக்குள்ளே சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா, காத்தவராயன், கருப்பசாமி, அந்த மாதிரியான சிறு தெய்வங்களை தான் வந்து எல்ஃப் அப்படிங்கிற வேர்டால் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்க்கலாம் வாங்க. ஹாஃப், ஹாஃப்ஸ். ஊல்ஃப், ஊல்ஃப்ஸ். வைஃப், வைஃப்ஸ். லாஸ்ட் எஃப்பில் மட்டும் முடிஞ்சாலுங்க, எஃப்இயில் முடிஞ்சாலும் அந்த எஃப்இயையும் ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணணும். நைஃப், நைஃப்ஸ். லைஃப், லைவ்ஸ். அந்த மாதிரி. ஸோ இப்போது இந்த டேப்லர் காலம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஃப் வந்தால் அதை விஇஎஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுலேயும் சில எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்னடா இது ஒரே எக்ஸப்ஷன் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா, விதி விலக்கானவை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கெலாம் அந்த ரூல்ஸ் பொருந்தாது அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடிய வேர்ட்ஸை தான் வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் டேப்லர் காலமில் இருக்க பாருங்கள், இதெல்லாம் எஃப்பில் தான் முடியும். பட் ஆனால் இதில் இருக்க எஃப் எடுத்துகிட்டு விஇஎஸ் போட்டிங்கன்னா அது கரெக்டாக வராது, ஏன்னா இது எக்ஸப்ஷனல் கேஸ். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ரூஃப், ரூஃப்ஸ். hoof, hoofs. chief, chiefs. Dwarf, dwarfs. Cliff, cliffs. Puff, puffs. Cuff, cuffs. Gulf, gulfs. ஸோ இதற்கு வந்து எஸ் மட்டும் சேர்த்தா போதும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஓல சில வேர்ட்ஸ் முடியும். ஸோ அந்த மாதிரி ஓல முடிஞ்சால் அதுக்கு என்ன ஆட் பண்ணணும், இஎஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வந்து எஸ்ஹெச், சிஹெச், அந்த இக்ஸ் சவுண்ட்லலாம் முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து இஎஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதே ரூல் தான் இங்கே ஓல முடியக்கூடிய இந்த வேர்ட்ஸ்க்கு லாஸ்ட்டாக நம்ம இஎஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஹீரோ, ஹீரோஸ். மேங்கோ, மேங்கோஸ். பொட்டேட்டோ, பொட்டேட்டோஸ். வல்கேனோ, வல்கேனோஸ். நீக்ரோ, நீக்ரோஸ். cargo, cargos. Echo, echoes. Buffalo, buffaloes. Tomato, tomatoes. Mosquito, mosquitoes. ஸோ இதெல்லாத்தில் இஎஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் கூட சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குதுங்க. ஸோ அதுதான் ரொம்ப கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். கிலோ, கிலோஸ். பியானோ, பியானோஸ். டைனமோ, டைனமோஸ். ஃபோட்டோ, ஃபோட்டோஸ். பேம்பூ, பேம்பூஸ். கேண்டோ, கேண்டோஸ். இது எல்லாத்துலேயுமே பாருங்களேன் ஓல தான் முடிஞ்சிருக்கு, ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இஎஸ் ஆட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் கேட்டகரி என்ன அப்படி கேட்டிங்கன்னா, சில வேர்ட்ஸில் சில சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது என்னென்னா லாஸ்ட் இஎன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆர்இஎன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன மாதிரியான வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்ஸ், இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சன். சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில்ட்ரன். பிரதர், நம்ம வந்து வழக்கமாக பிரதர் அதோட ப்ளூரல் ஃபார்ம் பிரதர்ஸ் அப்படின்னு தான் படிச்சிருப்போம். ஆக்சுவலி வந்து பிரதரன் அப்படிங்கிறதான் வந்து இதோட ப்ளூரல் ஃபார்ம். ஆனால் இது ஏன்ஷியன் டைமில் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது வழக்கத்தில் அப்படி இல்லை, பிரதர் பிரதர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்படி ஒரு வேர்டு இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு லெட்டர், அதாவது வவல் சவுண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், மேன் அப்படின்னு இருக்கு, அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா மென். அதே மாதிரி வுமேன், அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன கேட்டிங்கன்னா விமென். ஸோ ஆக்சுவலி வுமேன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதே
ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஊங்கிற சவுண்டு வியாக மாறுது. ஸோ விமென் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபுட் ஃபீட், மவுஸ் மைஸ், டூத் டீத், கூஸ் கீஸ், லவ்ஸ் லைஸ். ஸோ அந்த லவ்ஸ் அண்ட் லைஸ்க்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, தலையில் பெயின் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் வந்து லவ்ஸ் அப்படின்னும், அது நிறையா பெயின்கள் அப்படி சொல்லும்போது லைஸ் அப்படின்னும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சில வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? இப்போ சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தோம். சில வேர்ட்ஸ்க்கு வந்து சிங்குலர் ஃபார்ம் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் சேமாக தாங்க இருக்கும். என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாம், ஷீப், SHEEP, ஷீப், ஆடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செம்மறி ஆடு, அதோட சிங்குலர் ஃபார்ம் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஷீப் தாங்க. DEER, டீர், இதோட சிங்குலர் ஃபார்ம் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் சேம். அதே மாதிரி சால்மன், இதோட சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் சேம். இதோட எஸ் ஆட் பண்ண தேவையே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு வேர்டு உங்களை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணும், அதுதான் ஃபிஷ். ஸோ சில இடங்களில் நீங்கள் ஃபிஷ் மட்டும் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு பார்த்துருப்பீங்க, சில இடங்களில் ஃபிஷ்ஷஸ்ன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கே ஃபிஷ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? இப்போது ஃபிஷ்ஷுங்கிறது வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே ஃபிஷ் தான். எங்கே ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரே கைண்ட் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. இப்போ கோல்டு ஃபிஷ் மட்டும் ஒரு ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஃபிஷ் இருந்தாலும் அதை ஃபிஷ்ஷுன்னு சொல்லுங்கள். அது வந்து 4-5 ஃபிஷ் இருந்தாலும் அதை ஃபிஷ்ஷுன்னே சொல்லலாம். சம்டைம்ஸ் இப்போ அந்த கோல்டு ஃபிஷ்ஷுங்கிற கேட்டகரியை தவிர்த்து, அந்த ஸ்பீசிஸை தவிர்த்து வேறு சில கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷும் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி வேறு கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷும் கலந்து இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த எல்லாத்தையும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸை நீங்கள் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இப்போது ஒரு வேர்டு சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு சேம்னு பார்த்துட்டோம். அடுத்து ஒன்று பார்க்க போகிறோம் பாருங்கள். இது ப்ளூரல் ஃபார்ம்லேயே தாங்க இருக்கும். அதை சிங்குலராக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆக்சுவலி அது சிங்குலர் நவுன் தான். அதோட வேர்ட்ஸ் எண்ட் ஆகிறது மட்டும் எஸ்ல எண்ட் ஆகிருக்குங்க. அந்த மாதிரியான வேர்ட்ஸ் பார்க்கலாமா? இப்போ பாருங்களேன், பெல்லோஸ், சிசர்ஸ், டங்ஸ், பின்சர்ஸ், ஸ்பெக்டகல்ஸ், பைனாகுலர்ஸ். ஸோ இதெல்லாமே பாருங்கள் எஸ்எஸ்ல முடிஞ்சிருக்கு. பட் அது ஒரு பொருள், ஒரே ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் நவுன் தான், ஆனால் அது எஸ்ல முடிஞ்சிருக்கும். சில ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதுவும் கூட எஸ்ஸில் தான் முடியும். பட் அது ஒரு ட்ரெஸ்ஸை தான் அப்படி சொல்லுவோம். ட்ரௌசர்ஸ், ட்ராயர்ஸ், ஜீன்ஸ், டைட்ஸ், ஷார்ட்ஸ், பைஜாமாஸ். அப்புறம் சில டிசீஸ் இருக்குது, அது எஸ்ஸில் முடியும். பட் அது சிங்குலர் தான். மீசல்ஸ், மம்ப்ஸ், ரிக்கெட்ஸ். அதே மாதிரி கேம்ஸ் பாருங்களேன், பில்லியர்ட்ஸ், ட்ராப்ஸ், இதெல்லாம் வந்து எஸ்ஸில் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் தவிர்த்து சில வேர்ட்ஸ் ஆனல்ஸ், தேங்க்ஸ், டைடிங்ஸ், சேட்டல்ஸ், இதெல்லாமே எஸ்ஸில் முடியுது. பார்க்குறதுக்கு இது ப்ளூரலாக தெரிஞ்சாலும் இதெல்லாம் வந்து சிங்குலர் ஒன். சில வேர்ட்ஸ் இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு சிங்குலர் மாதிரி இருக்கும், ஆனால் அது ப்ளூரல். கன்ஃபியூசிங்காக இருக்கா? பால்ட்ரி, கேட்டில், வேர்மன், பீப்புள், ஜென்ட்ரி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எஸ்ஸில் முடிஞ்சிருக்காது, ஆனால் இதெல்லாம் வந்து ப்ளூரல் நவுன். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ளூரல் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். என்ன தான் நம்ம பீப்புள் அப்படிங்கிற வேர்டை ப்ளூரல் ஒன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னாலும், சில இடங்களில் அதை சிங்குலராகவும் சில இடங்களில் அதை ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? த ஃப்ரெஞ்ச் ஆர் அ ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் பிரேவ் பீப்புள். இப்போ பாருங்களேன், ஃப்ரெஞ்ச் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் பிரேவாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பீப்புள் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் மக்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும், இங்கே வந்து சிங்குலர் ஒரு நவுனாகவும் பார்க்க முடியுது. அதே செகண்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இன் யூரோப். யூரோப் அந்த
கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. வேறு வேறு நாட்டை சேர்ந்தவங்க கூட அங்கே வசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தான் பீப்புளுங்கிறத நம்ம ப்ளூரலாக பார்த்தாலும் இங்கே பீப்புள்ஸுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸை இங்கே மென்ஷன் பண்ணுறதுனால. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேட்டகரி. இனிமேல் எந்த கேட்டகரிஸுமே வராதுங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸாக இருக்கும். இதில் நம்ம எங்கே எஸ் ஆட் பண்ணுங்கிறது தான் கொஸ்டின். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், சன் இன் லா அப்படின்னு இருக்கு. இதில் இது வந்து எங்கே போய் நம்ம எஸ் ஆட் பண்ணுறது? லாக் பக்கத்துலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே எஸ் ஆட் பண்ணிங்கன்னா தப்பாயிரும். சன்ஸ் இன் லா, ஸோ எங்கே நவுன் இருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே இடத்துல நவுன் வந்து சன். ஸோ நம்ம நவுன் பக்கத்தில் தான் எஸ் ஆட் பண்ணணும். ஸோ சன்ஸ் இன் லா அப்படின்னு தான் நம்ம ஆட் பண்ணணும். டாட்டர் இன் லாவில் டாட்டர்ஸ் இன் லா. ஸ்டெப் சன், இப்போ இங்கே நவுன் சன்னு தான். ஸோ ஸ்டெப் சன்ஸ், ஸ்டெப் டாட்டர், ஸ்டெப் டாட்டர்ஸ். மெய்ட் சர்வெண்ட், மெய்ட் சர்வெண்ட்ஸ். இதே மேன் சர்வெண்ட்டாக இருந்தால் அதுக்கு என்ன வரும் கேட்குறீங்களா? மென் சர்வெண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ மென்னும் சேஞ்ச் பண்ணணும், லாஸ்ட் எஸ்ஸும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், மேன் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வேர்டு இருக்குது. இதில் மென் ஆஃப் வார் அப்படின்னு நம்ம ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணணும். சில இடங்களில் ஒரு லெட்டரையோ ஒரு நம்பரையோ ஒரு ஃபிகராக கன்சிடர் பண்ணும்போது அங்கே வந்து அப்பாஸ்டஃபி யூஸ் பண்ணி எஸ் அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களே, இப்போ பாருங்களேன், தேர் ஆர் மோர் ஈஸ் அண்ட் ஏஸ் இன் த பேஜ். இப்போ இந்த ஒரு பேஜில் நான் நிறையா வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து எத்தனை ஈஸ் இருக்குது, எத்தனை ஏஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை ஈங்கிற எழுத்து வந்திருக்கு, எத்தனை ஏங்கிற எழுத்து வந்திருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்களேன். அப்புறம் இதில் நிறைய ஈஸ் வந்திருக்கு, நிறைய ஏஸ் வந்திருக்கு அப்படி நீங்கள் சொல்லுவீங்களே. ஸோ அந்த இடத்துல அப்பாஸ்டஃபி போட்டு எஸ் அப்படிங்கிற இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ப்ளூரலாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், டாட் யோர் ஐஸ் அண்ட் க்ராஸ் யோர் டீஸ். இப்போ கொடுத்துருக்க ஒரு சென்டென்ஸில் ஐக்கு புள்ளி வைக்காமல் இருக்கலாம். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த ஐக்கு டாட் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ டாட் யோர் ஐஸ் அண்ட் க்ராஸ் யோர் டீஸ். டீலெல்லாம் க்ராஸ் அந்த கோடு போடாமல் மிஸ் ஆகிருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து கோடு போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ க்ராஸ் யோர் டீஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஐஸ் அண்ட் டீஸ் அந்த இடத்துல அப்பாஸ்டஃபி போட்டு எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். add 2 5s and 4 2s. ஸோ இப்படி நம்பர்ஸை சொல்லும் போதும் கூட நம்ம அங்கே வந்து அப்பாஸ்டஃபி எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபேமிலியாக சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஸ்மித்தோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது த மிஸ் ஸ்மித்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே சிங்குலராக ஒருத்தவங்களை மட்டும் சொல்லும்போது மிஸ் ஸ்மித் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு வேயும் இருக்குது. அது என்னென்னா மிஸ்ஸஸ், த மிஸ்ஸஸ் ஸ்மித் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே மீனிங் ஒன்று தான். சிங்குலர்னால் எங்கேயுமே எஸ் சேர்க்க தேவையில்லை. ப்ளூரலாக இருந்தால் ஸ்மித்ஸ் பக்கத்துலேயும் எஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிஸ்ஸோட மிஸ்ஸஸ்னு மாற்றிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்க்கெலாம் ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னால் என்னென்னு கேட்குறீங்களா? உணர முடியும், அதை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ ஹோப், சேரிட்டி, லவ், கைண்ட்னஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் உணரதான் முடியுமே தவிர இதை ஒரு ஆளாக ஒரு பர்சனாக நம்ம டச் பண்ணவோ முடியாது. ஸோ ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரியான நவுன்ஸை தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஒரு நவுனை 1 2 3 நம்மளால் எண்ண முடிஞ்சால் தானே அதில் வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்மை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் அன்கவுண்டபிள் நவுன் ஆச்சே, இதை வந்து நம்மளால் எண்ணவே முடியாது. ஹோப்பை போய் எண்ண முடியுமா, லவ்வை போய் எண்ண முடியுமா? ஸோ அதனால் இதுக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம் கிடையாதுங்க. அந்த மாதிரி மெட்டீரியல் நவுனோட இப்போ நம்ம எஸ் ஆட் பண்ணுறோன்னா என்ன ஆகும்னு பார்க்குறீங்களா? இப்போ காப்பர்ஸ் அப்படின்னு இருக்குன்னா நம்ம காப்பரை போய் டபுள் ஆக்க முடியாது. ஆனால் காப்பரால் செய்யப்பட்ட காயின்ஸை 1 2 3 நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மெட்டீரியல் மேடப் ஆன ஒரு பொருளாக இருக்கணும். அந்த பொருளை நம்மளால் டச் பண்ண முடியணும். அதை தனித்தனியாக இருக்கிற பொருளாக இருந்தால் அதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் காப்பர் காயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அயன்ஸ் அப்படின்னா
இரும்பை தனியாக எண்ண முடியாதுங்க. ஆனால் ஃபெட்டர்ஸ்னால் கட்டுகள். ஸோ ஒவ்வொரு கட்டுக்கட்டாக வச்சுருக்கிறத வச்சு அதோட ப்ளூரல் ஃபார்மை நம்மளால் கொண்டு வர முடியும். டின்ஸுங்கிறது இஎம் அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இது வந்து கேன்ஸ் மேட் ஆஃப் டின். ஸோ அந்த டின்னால் செய்யப்பட்ட கேன்களை நம்மளால் எண்ண முடியும். வுட்ஸ் அப்படின்னா ஃபாரஸ்ட், காடுகளை தான் நம்ம வுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தனியாக வந்து வுட், இப்போ ஒரு சேர் இருக்குன்னா அதுக்குள்ளே போயிட்டு எத்தனை வுட் இருக்குதுன்னு நம்மளால் எண்ண முடியாது. அதோட வெயிட் என்ன அப்படின்னு வேணால் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதே தான் மெட்டீரியல் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரலில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டுமே வராது. இதில் ஒரு 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வேர்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. நம்மளை சிங்குலராக மாற்ற சொல்லியிருக்காங்க. மைஸ் மவுஸ், ஃப்ளைஸ் ஃப்ளை, வாட்சஸ் வாட்ச், சில்ட்ரன் சைல்டு, ஹவுசஸ் ஹவுஸ், சிட்டிஸ் சிட்டி, மேட்சஸ் மேட்ச், பிரான்ச்சஸ் பிரான்ச். ஸோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. அடுத்தது பாருங்களேன், சிங்குலராக கொடுத்து நம்மளை ப்ளூரல் கேட்டிருக்காங்க. பேபி பேபிஸ், லாஸ்ட்டு ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடணும். பிரான்ச் பிரான்ச்சஸ், புஷ் புஷஸ், ஊல்ஃப் ஊல்ஸ், ஆர்மி ஆர்மீஸ், லோஃப் லோஃப்ஸ், கூஸ் கீஸ், ஃபேஸ் ஃபேஸஸ், ஒய்ஃப் ஒய்ஃப்ஸ், child children, fox foxes, buffalo buffaloes, potato potatoes. இது எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டு இஎஸ், பஃபலோ அண்ட் பொட்டேட்டோக்கு இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிங்குலர் நவுனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தானே நம்ம யூஸ் பண்ணணும். திஸ் மேங்கோ இஸ் ரைப், தீஸ் மேங்கோஸ் ஆர் ரைப். ஸோ அந்த மாதிரி சிங்குலராக இருந்தால் இஸ்னும், ப்ளூரலாக இருந்தால் ஆறுங்கிற ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பி வேர்பை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை தான் எக்ஸசைஸ் 3 நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நவுனை கண்டுபிடிக்க தெரியுதாங்கிறதுக்காக த மேன் இஸ் ஹாப்பி, த சில்ட்ரன் ஆர் ஹாப்பி, மை புக்ஸ் ஆர் ஸ்டோலன், த சைல்ட் இஸ் தேர், ஆல் பாய்ஸ் ஆர் ஃபாண்ட் ஆஃப் ப்ளே, the girl is dancing. ஸோ இது எல்லாத்துலேயும் கரெக்டான பி ஃபார்ம் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் 3. ஸோ நம்ம இதில் ஒரு 2 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மிடில் ரெனன் மார்டின் புக்கில். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து நவுன் அதோட கேசஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தமிழில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.